எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்துக் கொடுக்கறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். அப்புறம் பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், நம்மளுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கு. அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும். அதாவது கட்சி ரீதியா ஜெனரல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. ஆனா இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது, வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது. அதை எப்படி நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கட்சி தலைவர் மூலமா நீங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு, அதுக்கப்புறம் பிரசன்டேஷன்ல டீடைலா நான் சொல்றேன். நான் நடக்கும் பொழுது கரெக்டா ஓட்டிங் கரெக்டா நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு. கடைசி 2 மணி நேரம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ கள்ள ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி ரெடி ஆயிடுவாங்க. அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு.